வரவேற்கும் ஆரத்தி. அம்மாவின் ஆசியுடன் நிறையாசி பெற்றிட பூரண பொற்கொடத்தார் வரவேற்கும் ஆரத்தி. வரவேற்கும் ஆரத்தி. நன்றி. முதலில் இறைவனை போற்றும் வகையில் இறை வணக்கம் பாடல். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே. வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. அவள் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அவள் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவே. நான் மலையாய் உயர்வடைவே. அனைவரும் வரவேற்கும் விதமாக வரவேற்பு பாடல் தயவு செய்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். I love
இக்கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அனைத்து பெருமக்களையும் வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி ஜூலியட் அற்புதராஜ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். மார்கழி குளிரில் மாடலை குடிலில் மானுடனாய் வந்து பிறந்த கிறிஸ்து பெருவிழாவை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களையும் பெருமக்களையும் வருக வருக என்று மனதார வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு மக்கள் வெள்ளமா இல்லை மக்கள் செல்வர் வரவா என்று ஒன்றும் புரியவில்லை. அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்றது. மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் முதலாக கருங்கண்ணி அருட்தந்தை அவர்களை நேரில் பார்த்து கூப்பிட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று கூறி இதோ மேடையில் தலைவராகவும் வாழ்த்துரை வழங்க வந்திருப்பதாகவும் அவரை நாங்கள் வருக வருக என்று மனதார வரவேற்கின்றோம். மேலும் திருப்பொண்டி பங்கு தந்தை மிக சுறுசுறுப்பாக இருக்கும் அவரை கூப்பிட்டவுடன் நானும் வருகிறேன் என்று கூறிய அருட்தந்தை ஆதி ஆரோ அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த கழகத்தை மிகவும் நல்ல முறையில் பாதுகாப்பாக கட்டி காத்து கொண்டிருக்கும் நமது துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரெங்கசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எவ்வளவு வேலைகள் இருந்த போதிலும் இந்த விழாவிற்கு நான் வருகிறேன் என்று 7ஆம் நாள் அந்தோஸ் டாக்டர் ஒயிட் அம்ப்ரோஸ் அவர்கள் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க வந்ததற்காகவும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஓசூரிலிருந்து வந்திருக்கும் 7ஆம் நாள் அந்தோஸ் தென்னிந்திய முன்னாள் தலைவரும் காவில் ஜாஷ்வா அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாகையிலிருந்து வந்திருக்கும் இயேசு சபை அருட்தந்தை சூசைரா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலிருந்து வந்திருக்கும் நிர்வாக தலைவர் அருட்தந்தை ஆரோக்கிய ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களை கிறிஸ்மஸ் மெசேஜ் தருவதற்காக வந்திருக்கும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாகையிலிருந்து வந்திருக்கும் அருட்தந்தை ராயல் ராபர்ட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இங்கே கிறிஸ்மஸ் என்றாலேயே கிறிஸ்மஸ் தாத்தா உண்டு. அவர் கண்டிப்பாக இங்கே வர காத்திருக்கின்றார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இங்கு இந்த கூட்டத்தில் முடிப்பதற்கு என்றுமே நன்றி என்று ஒன்று உண்டு. அந்த நன்றி கூறுவதற்காக நாகை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாடகர் குழு இங்கு ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு இடைவெளியில் உங்களையெல்லாம் மகிழ்விக்க பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் முன்னால் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த விழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கடைசியாக எவ்வளவு வேலைகள் இருந்தபோதும் வேளாங்கண்ணியில் கிறிஸ்மஸ் விழா நடத்த வேண்டும் என்றவுடன் ஒன்றுமே பதில் கூறாமல் மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன், விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி இதோ நம்முன் வந்திருக்கும் நமது மக்கள் செல்வர் டிடி தினகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர் வந்தது மட்டுமல்லாமல் இங்கு கேக் வெட்டி சிறப்புரை ஆற்றி மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே பகிர்வு என்ற அர்த்தம். இல்லாதவர்களுக்கு இருப்பவர் கொடுப்பது. அதே மாதிரி
இவர் கண்டிப்பாக ஏதாவது நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த நலத்திட்டத்தையும் கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கும் சகோதரர் அண்ணன் அவர்களை அனைவர் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இக்கிறிஸ்மஸ் பெருவிழாவை நானே முன்னின்று செய்து கொடுக்கிறேன். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை நான் மக்களுக்காக செய்யும் சேவையாக கருதி உங்களிடத்திலே ஆசி வழங்க வருகிறேன் என்று அன்போடு எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையும் புனித அந்தோனியார் திருத்தலத்தின் பங்கு தந்தையுமான அருட்தந்தை திரு ஏ சௌரிமுத்து அவர்களை விழா பேருரை செய்ய அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் தினகரன் தினகரன் அவர்களே, மற்றும் உள்ள மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த ஐக்கிய பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான விழா, நம்பிக்கையுள்ள விழா. இந்த நம்பிக்கையும் இந்த மகிழ்ச்சியும் தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு இது ஒருவருக்காக அல்ல, இது உலகிற்காக. வானதூதர் தோன்றி உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம் அத்தனை பேருக்காகவுமே இந்த மீட்பை வழங்க இவர் மனிதனாக பிறந்திருக்கிறார். கடவுள் மனிதனாக பிறப்பது என்பது அவதாரம் என்று சொல்லுவோம். ஆனால் அதைவிட மேலாக இவர் உண்மையிலேயே மனிதனைப் போல பிறந்து, மனிதனைப் போல வளர்ந்து, வாழ்ந்து, இறந்து, உயிர்த்திருக்கிறார். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்து தான் இந்த கிறிஸ்மஸ் நினைவு விழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆண்டுதோறும் இதை கொண்டாடுகிறோம். ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் எதுக்கு ஆண்டுதோறும் என்று கூட நீங்கள் கேட்கலாம். இது வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று. இது வரலாற்றில் நடந்தது. வரலாறு என்பது இவரை தொடக்கமாக கொண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிமு என்றும் கிபி என்றும் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நம்முடைய வருடமே பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த வரலாற்று நிகழ்வு மறையாத ஒன்று. நம் ஒவ்வொருவருக்காகவுமே இவர் பிறந்திருக்கிறார். இவர் பிறப்பதனுடைய நோக்கம் கடவுளுடைய அன்பை எல்லா மக்களும் உணர வேண்டும் என்பதுதான். எல்லா மக்களும், விளிம்பு நிலையில் உள்ளவர்களும், கடைசியாக உள்ளவர்களும், புறந்தள்ளப்பட்டவர்களும், பெரியோர்களும், செல்வந்தர்களும், அத்தனை பேரும் அவர்களுக்காகவே இவர் பிறந்திருக்கிறார். ஆகையினாலே வேறுபாடுகள் அற்ற ஒரு நிலையில் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரும் மகிழ்ச்சிக்கு என்னை இட்டு சென்றிருக்கிறது. உண்மையிலே இத்தகைய ஒரு பெரிய விழாவிற்கு நமது சகோதரர் தினகரன் அவர்கள் இங்கே வந்து இதை தலைமை ஏற்று சிறப்பு செய்து நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை கொடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய பொருத்தமான ஒன்றும் கூட. கடவுள் மக்களை தேடி வந்தார், மனிதனை தேடி வந்தார். எப்போதுமே மனிதர்கள் தான் கடவுளை தேடி போவோம். அப்பொழுது நாம் மனிதர்களை தேடி போய் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர்களோட சமர்ப்பிப்போம். ஆனால் கடவுள் மனிதனை தேடி வந்து அவனை இந்த நிலையிலிருந்து மீட்பதற்காக, உயர்த்துவதற்காக, வாழ்வு பெறுவதற்காக இத்தகைய பிறப்பை அவர் எடுத்திருக்கிறார். இது அருமையான ஒன்று, அரிதான ஒன்று, கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று, ஒரு விழா, எந்தவித வேறுபாடும் இல்லாமல். எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது.
கருங்கண்ணிக்கு வந்த பிறகு எப்படியாவது ஒரு ஐக்கிய பெருவிழா, கிறிஸ்மஸ் பெருவிழா வைக்க வேண்டும் என்று. ஆனால் என்னால் முடியவில்லை, அதை ஏற்பாடு செய்து அதை நடத்த முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தம்பி கிங்ஸ்லி ஜெரால்டு அவர்கள் முதலாக அழைத்த பொழுதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கருங்கண்ணிக்கு வந்து சொன்னார், நீங்கள் ஐக்கிய பெருவிழாவிற்கு வர வேண்டும் என்று. ஏப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல ஒரு ஏற்பாடு. எல்லாரும் வேறுபாடுகள் அற்ற முறையில் நாம் அத்தனை பேரும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரியம் என்று தம்பி கிங்ஸ்லி ஜெரால்டிடம் சொன்னேன். உடனே வருகிறேன் என்று சொன்னேன். இன்று உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை இப்படியாக நாம் கொண்டாட வேண்டும் என்பது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு தேவையும் கூட. நாம் எல்லாம் கொரோனாவினாலே பயந்து போயிருக்கிறோம். இப்போ ஒமிக்ரான் வந்திருக்கிறது, அதை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பயப்பட்ட சூழ்நிலையில் அச்சத்தோடு வாழுகின்ற மனிதர்கள் மத்தியில் ஒரு தெளிவை கொடுக்க, ஒரு ஒளியை கொடுக்க இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் வாழுகின்ற சூழல் எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஏழைகள் பெரிதும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் விலைவாசிகள் உயர்ந்து விட்டன, இந்த கொரோனாவினாலே பல்வேறு மாற்றங்கள் வந்துவிட்டன. இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை சுமை நிறைந்ததாக இருக்கின்ற இவ்வேளையில் இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க ஏதோ பாலன் இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி விடுங்கள், நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லி நம்முடைய சுமைகளை சுமப்பதற்காகவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஆகையால் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். இதற்கு நமது பெரும் மதிப்பிற்குரிய தினகரன் அவர்கள், சகோதரர் அவர்கள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிப்பது இன்னும் பெருமைக்குரிய காரியம். நாம் அத்தனை பேரும் ஒரே கடவுளினுடைய பிள்ளைகள். ஆறுகள் பலவாயினும் கடல் ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகையினாலே அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு கடவுள் இன்றைக்கு நம்மை ஒன்று சேர்த்து அழைத்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நன்றி. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்முடைய சகோதரர் இது தலைமை ஏற்று நடத்துவதற்கு மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அவ்வாறே இதை ஏற்பாடு செய்த தம்பி கிங்ஸ்லி ஜெரால்டு அவர்களுக்கும் அவரை சேர்ந்த நண்பர்களுக்கும் இன்னும் மற்ற சமயத்தில் இருந்து வந்து பெரும் வாரியாக எல்லாருமே ஒன்றாக நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் விடைபெறுகிறேன். என்னை பேச அனுமதித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி அருட்தந்தை அவர்களே. இப்பொழுது திருப்பூண்டியின் பங்கு தந்தையும் நம்ம பாசமிக அருட்தந்தை ஆதி ஆரோக்கியசாமி அவர்களை கிறிஸ்மஸ் செய்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். கட்டி கரும்பே கண்ணா, கண்ணம் சிவந்த மன்னா, கண்ணே கற்கண்டே, தேனே தெல்லமுதே, ஏன் அழுகிறாய் அத்தை அடித்தாலோ அரளிப்பு சென்றாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பு சென்றாலே, ஏன் அழுகிறாய் பால் வேண்டுமா அல்லது பால் நிலா வேண்டுமா என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய மடியிலே ஒரு குழந்தையை வைத்து தாலாட்டு பாடுகிற நிகழ்வைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். அன்னை மரியாள் தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையை மடியில் சுமத்தி தாலாட்டி பாடிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாம் எல்லோரும் சேர்ந்து அனைத்து மதத்தை சார்ந்த எல்லோரும் சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். திரு தினகரன் தலைவர் அவருடைய தலைமையில் ஜூலியட் அவர்கள் சொன்னார்கள் தொடங்கும் பொழுதே, இது ஒரு பகிர்வின் விழா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறேன், எல்லாம் மறந்துருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அதை எப்படி நிறுத்துவோம்? இப்போல்லாம் எப்படி நிறுத்துவோம்? உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா கையில் இருக்கிற செல்ஃபோனை கொடுத்துருவாங்க, முடிஞ்சிருச்சு கதை, அவ்வளோதான். உண்மையிலே சொல்லுகிறேன், நாம் செல்ஃபோனை வைத்திருக்கிறோமா அல்லது செல்ஃபோன் நம்மை வைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை அழுகிறது என்றால் செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது,
ஒரு சிறிய நிகழ்வை சொல்லுகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அந்த தாய் அந்த குழந்தையினுடைய உள்ளங்கையை எடுத்து அதில் ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பா. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பருப்பு கடைன்னு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பா. அந்த முழங்கையை வைத்து அந்த சிறிய அந்த பிஞ்சு கைகளிலே அப்படி செய்கிற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தாய் ஏதோ செய்கிறாள் என்று சொல்லி குழந்தை அழுகையை நிறுத்திவிடும். என்ன சொல்லுகிறாள் தாய் என்று உற்று நோக்கும். அப்போ அந்த தாய் சொல்லுவாள், இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கொடு, இந்த அம்மாவுக்கு கொடு, வீட்டில் இருக்கிற இந்த கிளடு பாட்டிலாம் இருக்காங்களே, தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடு, பாட்டிக்கு கொஞ்சம் கொடு, கொண்டு போய் பின்னாடி போட்டுறாதீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடு, அண்ணன் தம்பிக்கும் கொடு, அண்ணனுக்கு கொஞ்சம் கொடு, தம்பிக்கு கொஞ்சம் கொடு, அக்காவுக்கு கொஞ்சம் கொடு, கொடு, எல்லாருக்கும் கொடு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சிறிய விளையாட்டிலே காருண்யம் இருக்கும். கடைசியாக என்ன இருக்கும் அந்த விளையாட்டில்? கழுவி கழுவி நாய்க்கு ஊற்று, கழுவி கழுவி பூனைக்கு ஊற்று. காருண்யம் இருக்கும் அந்த விளையாட்டில். இறுதியாகத்தான் அந்த விளையாட்டினுடைய உச்சம் இருக்கிறது. என்னது? நண்டு உருது நரி உருது என்று சொல்லி அந்த தாய் அந்த குழந்தையை கிச்சு கிச்சு முட்டுவாள். அந்த குழந்தை சிரிக்கும். எதற்காக சிரிக்கிறது? என்னிடம் இருப்பதையெல்லாம் பிறரோடு பகிர்ந்து விட்டேன், அப்பாவுக்கு கொடுத்துட்டேன், அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், அண்ணனுக்கு கொடுத்துட்டேன், தம்பியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சிரிக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் பகிர்வு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசுலேருந்து நெற்றி வியர்வை உழைத்த சம்பாதித்த காசுலேருந்து ஒரு 10 பைசா, இப்போல்லாம் 10 பைசா கிடையாது, ஒரு 10 ரூபாய் எடுத்து யாருக்காவது கொடுத்தா அது நமக்கு இழப்பு. ஆனால் நமது உள்ளத்தில் வருகிறது மகிழ்ச்சி, சந்தோஷம். யாருக்காவது நாம் உதவி செய்கிறோமே என்ற சந்தோஷம். அதைத்தான் திருமதி ஜூலியட் அவர்கள் சொன்னார்கள். இது பகிர்வின் விழா. அது யார் வேணாலும் செய்யலாம். அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் மட்டுமல்ல, அனைத்து மதத்தை சார்ந்த அத்துணை சகோதர சகோதரிகளும் எல்லோரும் செய்யலாம் இந்த பகிர்வை. அதைத்தான் இன்றைக்கு திரு சார் தினகரன் அவர்கள் தலைமையிலே நாம் செய்ய போகிறோம். அதைத்தான் சார் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம். இதனுடைய உச்சம் என்ன? தங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, பிறருக்கு உதவி செய்ய, நல உதவிகளை செய்ய சார் வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சொல்லுகிற செய்தி இதுதான். உங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நாமும் மகிழ்ச்சி அடைவோம். யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அருட்தந்தை அவர்களே. கிறிஸ்மஸின் அங்கமாக அடுத்தபடியாக ஒரு கிறிஸ்மஸ் பாடல். மண்ணில் வந்த பலகனி உனை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எகிறுதே. கொட்டும் பணியில் பொழிந்திலா மண்ணில் வந்த பலகனி உனை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எகிறுதே. அன்னை மணி மீது நீர் தொட கண்டு காணவே பர்கள் வந்தன. மாட்டு தொழுவமாய் எந்த உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவே. எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவே. மண்ணில் வந்த பலகனி உனை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எகிறுதே.
ஓடுமீனும் உன் அன்பை அறிந்ததே. பாவியான எந்தன் உள்ளம் உம்மை மறந்ததே. ஜாதி மதம் தேடலிங்கே அன்பை அழித்ததே. உண்மையான அன்பிற்காக ஏங்கிய நின்றதே. ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றேன். இந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உண்மை கண்டு கொண்டேன். இருள் யாவும் மறைந்திடும், ஒளி எங்கும் பரவிடும். இதை யாவர் காணவே உன் வருகை உணர்த்திடும். என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிடும். உந்தன் பாதையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிடும். உந்தன் பாதையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனி உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்தன் உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனி உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்தன் உள்ளம் எங்கிடுதே. அரசியலுக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால் நல்ல மனிதனாய், நமக்கு நல்ல வழிகாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாளர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எம் ரங்கசாமி அவர்கள் கிறிஸ்மஸ் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்மஸ் கேக் வெட்டி பரிசு கேடயம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கி நிறைவாக கிறிஸ்மஸ் பெருவிழாவுடைய சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கிறிஸ்தவ மக்களின் பேரன்பை பெற்றிருக்கின்ற நம் எல்லோராலும் அன்பாக மக்கள் செல்வர் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய மனிதநேய பண்பாளர், வருங்க எதிர்கால தமிழகத்தினுடைய விடிவெள்ளி, நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், மக்கள் செல்வர் பெரும் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே, இந்த இனிய விழாவிலே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் திருமதி ஜூலியட் அற்புதராஜ் அவர்களே, தலைமை உரையாற்ற இருக்கின்ற அருட்தந்தை ஏ சபரிமுத்து அவர்களே, வாழ்த்துரையாற்றி இருக்கின்ற அருட்தந்தை ஆதி ஆரோக்கியசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அருட்தந்தை ஏ குழந்தைசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மூத்த போதகர் டாக்டர் ஒயிட் தேவதாஸ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற டாக்டர் கால்வின் ஜாஸ்வா அவர்களே, அதே போல் வாழ்த்துறையாற்ற இருக்கின்ற அருட்திரு ராயல் பிரிட்டோ அவர்களே, அருட்தந்தை ஆரோக்கிய ஸ்டீஃபன் அவர்களே, நிறைவாக அனைவருக்கும் நன்றி சொல்ல இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருமதி மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களே, இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய சார்பணி செயலாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகின்றிருக்கின்ற
நகர, ஒன்றிய, பேரூர், ஊராட்சி கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணி செயலாளர்களே, நிர்வாகிகளே, எங்களுடைய பேரன்புக்குரிய கிறித்துவ சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, தொகுப்புரையாற்றி இருக்கின்ற கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தினை முதலில் உரித்தாக்கி கொண்டு, இன்றைக்கு நாம் எல்லாம் சகோதரத்தோடு சமத்துவத்தோடு இந்த கிறிஸ்துவ பெருவிழாவை, கிறிஸ்மஸ் விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழகம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக, மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்கின்ற பூமி என்பதை என்றைக்குமே நாம் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இயேசு பிரான் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து மிக மிக ஒரு எளிமையான இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மாமனிதர் உருவாகுவதை எடுத்துக்காட்டாக அவருடைய பிறப்பின் மூலமாக அதை எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ மதம் கருணையையும் அன்பையும் போதிப்பதிலே ஒரு தலை சிறந்த மதமாக திகழ்கின்ற ஒரு மதம். இன்றைக்கு எல்லா மதங்களுமே அன்பையும் அதே போல் எளிமையையும் வாழ்க்கையை போதிக்கின்ற வகையாக எல்லா மதமும் இருந்தாலும் கிறிஸ்தவ மதம் கூடுதலாக கருணை, அன்பை போதிக்கின்ற ஒரு மதமாக என்றைக்குமே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அந்த மதத்தில் சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ பெருவிழாவிலே நம்முடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்கள் கிறிஸ்தவ மத பெருமக்களுடைய பேராதரவை, பேரன்பை என்றைக்குமே பெற்றிருப்பவர். அந்த மக்கள் வாழ் மிகுந்த அக்கறையும் அன்பும் ஈடுபாடும் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கஜா புயலின் பொழுது இந்த பகுதியிலேயே ஏறத்தாழ 15 நாட்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து மக்களோடு மக்களாக அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து நிவாரணப் பணிகளை இங்கே ஆற்றிய ஒரு மனித பண்பாளர் தான் இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள். எனவே இன்றைக்கு கிறிஸ்மஸ் விழாவை சிறப்போடு கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேரன்புக்குரிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய தலையாயம கடமை என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு கிறிஸ்மஸ் செய்தியை வழங்கிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கல்வி பணியே எங்கள் பிரதான பணி. கிராமங்கள் தோறும், இல்லம் தோறும், அனைத்து வீதிகளிலும் நாடு முழுவதும் கல்வி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் இயங்கி வரும் சேசு சபையின் அருட்தந்தை திரு ஏ குழந்தைசாமி அவர்கள் கிறிஸ்மஸ் செய்தி வழங்க உள்ளார். ஐக்கிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வந்திருக்கின்ற ஆண்டோர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்முடைய திருவாளர் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்கள் என்னை அழைத்தபோது
ஃபாதர், நான் உங்களுடைய கல்லூரியிலே படித்தவன், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தவன், எனக்கு அந்த விதத்திலே நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார். அதே நேரத்திலே நான் இங்கு செய்கின்ற ஒரு பணி அடித்தட்டு மக்கள், குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், இவர்களுக்கு ஆற்றுகின்ற பணி இந்த பகுதியிலே. ஸோ ரெண்டையும் இணைத்து அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் அறிந்து கொண்டேன். எங்களுடைய விவிலியம் சொல்லுகின்றது, புனித பவுல் சொல்லுகின்றார், கடவுள் செல்வந்தராய் இருந்தும் நாம் செல்வராவதற்கு அவர் வறியவரானார், ஏழ்மையானார். இதுதான் மிக அருமையான ஒரு செய்தி நினைக்கிறேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ். கடவுள் செல்வந்தராயிருந்தும் நாம் செல்வராகும் பொருட்டு அவர் நமக்காக ஏழையானார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு. கடவுள் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கிறேன், இம்மானுவேல் என்று சொல்லுகின்றார், மக்களோடு. அந்த செய்தி முதலில் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது என்றால், அந்த சமூகத்திலே பாவிகளாக கருதப்பட்ட, அதை புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது. ஆட்டு இடையர்கள், ஏன்னா அவங்க சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கடைபிடிக்காதவர்கள், அவர்களை அந்த சமூகம் ஒதுக்கி வைத்திருந்தது. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு தான் கடவுளுடைய பிறப்பு செய்தி சொல்லுகின்றது. அதாவது, உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்று சொன்னார். எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நம்முடைய அடிப்படை தேவைகள் முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே திருவாளர் உயர்திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், முதலில் சொன்னது போல இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு பகிர்வையும் மகிழ்ச்சியையும் மற்றும் ஒரு கூட்டு ஒற்றுமையையும் அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த விதத்திலே இன்று ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, இந்த சமூகத்திலே ஒற்றுமையும் நீடித்த மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த கிறிஸ்து பிறப்பு, இந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் விழாவிலே உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அருட்தந்தை அவர்களே. அடுத்ததாக சென்னையிலிருந்து 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் மூத்த போதகரும் கிறிஸ்துவின் வழியில் மிகவும் ஈடுகொண்டவருமான போதகர் டாக்டர் ஒயிட் தேவதாஸ் அவர்களை கிறிஸ்மஸ் செய்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 குழந்தைகள் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை இடது பக்கம் பார்க்கிறது, ஒரு குழந்தை வலது பக்கம் பார்க்கிறது. தெருக்கள் எங்கும் அக்கம் பக்கத்து வீட்டார் அழகான ஆடைகளை உடுத்தி வெடிகளை வெடித்து மகிழ்ச்சியோடு கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 குழந்தைகளுக்கோ தகப்பன் இல்லை. தாய் ஆங்காங்கே வீட்டு வேலை செய்து பிள்ளைகளை வழிநடத்தி வந்து கொண்டிருந்தாள். இந்த தாய் வீட்டிற்குள் இருந்து கவனித்து கொண்டே இருக்கிறாள். இந்த பிள்ளைகள் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புதிய சட்டையும் இல்லை, பலகாரமும் இல்லை, வெடியும் இல்லை. வேதனையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் அந்த பிள்ளைகளை உள்ளே அழைக்கின்றாள். ஒன்று செய்வோம், நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். முதல்ல நீ ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேசாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, துளிகள் விழுந்து கொண்டிருக்கிறது. சிறுமி ஆரம்பித்தாள், அன்பு தேவனே, எங்களுக்கு இந்த நல்ல நாளிலே புதிய ஆடைகளோ புதிய பலகாரம் எதுவுமே இல்லை, எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று அந்த குழந்தை ஜெபித்தது. அதன் பிறகு மூத்த மகள் ஜெபித்தாள், தாயும் ஜெபித்தார்கள்.
விளக்கை அணைத்தவர்கள் படுத்து விட்டார்கள். பிள்ளைகள் ஏக்கத்தோடு படுத்திருக்கும் பொழுது தாய் சொன்னால், கர்த்தர் நிச்சயம் செய்வார், கவலைப்படாதே என்று. விடியற் காலையிலே ஒரு 4 மணிக்கு கதவின் தட்டும் சத்தம் கேட்டது. அந்த கதவை அந்த தாய் பயத்தோடு, இத்தனை காலையிலே யார் தட்டுகிறார்கள் என்று கேட்டாள். உடனே வெளியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, அம்மா திறங்க, இந்த ஊரில் ஒரு பெயரை சொல்லி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், கதவை திறங்க என்று அந்த கார் டிரைவர் சொன்னார். இந்த அம்மா கதவை திறந்தார்கள், விளக்கை போட்டார்கள். பெட்டி பெட்டியாக அந்த காரிலிருந்து வந்து இறங்கியது. துணிகளும் பலகாரங்களும் வெடிப்பொருட்களும் வந்து இறங்கியது. அம்மா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, என்ன இது, யார் கொடுத்து விட்டது என்று. டிரைவர் மடமட என்று கதவை சாத்தி விட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ரெடியாக இருங்க, ஐயா காலையில் ஒரு 7 மணிக்கு வருவாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். உடனே பிள்ளைகளை எழுப்புனாங்க, பெட்டியெல்லாம் அந்த பிள்ளைகள் திறந்து பார்க்குது, ஒரே சந்தோஷம். எப்படி ஜெபம் கேட்கப்பட்டது? ராத்திரியிலே பிள்ளைகள் ஜெபித்து ஏக்கத்தோடு படுத்திருந்தார்கள், இது எப்படி சாத்தியமாயிற்று என்று ஆச்சரியத்தோடு இருக்கும் பொழுதுதான் மறுபடியும் 7 மணிக்கு அதே கார் வந்து நின்றது. அந்த ஊரில் உள்ள அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் பிள்ளைகளும் வந்து இறங்கினாங்க. இவங்களும் பட்டாடை உடுத்தி ரெடியாக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்போ தான் கேட்டாங்க அந்த அம்மா, எப்படியா இது அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நேற்று மாலையிலே ஒரு 7 மணி போல் ஐயா அந்த பக்கமாக வாக்கிங் வந்தாங்க. அப்போ லேசாக மழை பெய்தது. உங்கள் வீட்டு அந்த மறைவில் அவங்க என்ன செஞ்சாங்க, மழைக்காக ஒதுங்கி இருந்தார்கள். அப்பொழுது உங்கள் குழந்தைகள் ஏக்கத்தோடு ஜெபிக்கும் ஜெபம் ஐயா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, கிளம்பு உடனே கிளம்பு, கடைகள் பூட்டி விடும். அந்த பிள்ளைகளை பார்த்தா ஓரளவுக்கு இந்த வயசுலேயும் இந்த உயரத்துலையும் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கணும். ஓடி போனாங்க. ராத்திரியோட ராத்திரியாக அந்த பிள்ளைகளுக்கு பலகாரங்கள் எங்கெங்கே கடைகளில் கிடைக்குமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு காரில் கொண்டு வந்து விடிய காலை 4 மணிக்கு டிரைவரை அனுப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னா, அருமையான தேவதாசர்கள் பேசினாங்க, கிறிஸ்மஸ் இஸ் த டைம் டு லவ், கிறிஸ்மஸ் இஸ் த டைம் டு ஷேர். உன்னுடைய எல்லாவற்றையும் பிறருக்கு கொடு. எத்தனையோ பேர் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மேன்மையான காரியத்தை செய்வதற்காக அருமையான உள்ளம் கொண்ட அண்ணன் தினகரன் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எத்தனையோ பேர் வீட்டில் சாப்பாடு கஷ்டம், பிரச்சனைகள், கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் நேரம். இதுக்கு கிறிஸ்தவங்க தான் செய்யணும், கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள் தான் செய்யணும் அப்படி இல்லை, எல்லாருமே செய்யலாம். நானும் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தவன், கிறிஸ்துவை அறிந்த பிறகு வாழ்க்கை மாறியது. ஒரு அருமையான ஒரே ஒரு கவியை நான் பாடி முடிக்கின்றேன். சகோதரர் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்த ஒரே ஒரு கவியை நான் பாடுகின்றேன். அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதையும் அழகாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல, பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல, வாடாதே ஐயா
வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. சில நாட்களுக்கு முன்பாக நாம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி செல்ல வேண்டும். அங்கு மியூசிக் ஆஃப் பண்ணிடுங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு அழைப்பு வந்தது. அப்பொழுது நான் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள் எதற்கு என்று. அப்போது சொன்னாங்க, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவ இருக்கிறார்கள் என்று. சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த நான் உளுந்தூர்பேட்டையிலே மறுபடியும் என்னுடைய வாகனத்தை திருப்பி கொண்டு வந்து நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்தேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, அண்ணன் தினகரன் அவர்களுக்கும் நன்றி. அருமையான கிறிஸ்மஸ் செய்தியும் பாடலையும் வழங்கிய மூத்த போதகர் டாக்டர் ஒயிட் தேவதாஸ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்ததாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் தெற்காசிய முன்னாள் தலைவரும் தற்போது ஒசூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் கால்வின் ஜாஷ்வா அவர்கள் எல்லோரையும் போல வார்த்தைகளால் மட்டும் தேவ செய்தியை வழங்காமல் வாத்தியத்தாலும் தங்களுடைய தேவ செய்தியை வழங்க உள்ளார். வருக. தமிழ்நாட்டிலே புனித ஸ்தலமாக வேளாங்கண்ணி என்ற இடத்திலே ஒரு அருமையாக ஆசீர்வாதமாக அற்புதமாக ஐக்கிய கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தலைமை தாங்கி பெரிய பாரத்தோடு தமிழ்நாட்டின் மேன்மைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுக்காகவும் அவர்களை சுற்றி சேவைகள் செய்து கொண்டிருக்கும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்காகவும் நாங்கள் பெரிய வாழ்த்துக்களை கூற வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்த அந்த நற்செய்தி என்ற ஒரு காரணம் 3 விதமான காரணமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். 1, சமாதான பிரபு. 2, சரித்திர பாலகன். 3வது, சுகமளிக்கும் தேவன். சமாதான பிரபு என்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அவர் பிறந்த செய்தியை சொல்வதற்காக தேவதூதர்கள் வந்தவுடன் மானிட மக்கள் பயந்து ஒரு பரிசுத்தமான காட்சியை காண முடியாத சூழ்நிலையிலே பயம் கொண்டு இருக்கும் வேளையிலே பயப்படாதே என்று தேவதூதர்கள் கூறி சமாதானம் உண்டாவதாக என்று கூறி இந்த உலகத்திற்கே சமாதான பிரபு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். சமாதானம் என்பது மிகவும் கடினமான ஒரு தத்துவம். ஆனால் நமது தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அருமையான சத்தியத்தை தத்துவத்தை வாழ்க்கையில எடுத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943 அவர் பெரிய கொடியை அந்தமானிலே ஏற்றினார். அவர் கூறினார், give me blood, I will give you freedom. எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் என்று கூறினார். மகாத்மா காந்தி இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதான சத்தியத்தை எடுத்து அஹிம்சை, சத்தியகிரகா என்று ஒரு அருமையான சமாதான பாதையை உருவாக்கி நமது நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் 33வது வருடத்தில் இறந்து போனார். அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்து 33 வயதிலே இறந்தார். உயிரை சிலுவையில் கொடுத்தார். 2 பெரிய கிரேட் அலெக்சாண்டர் மற்றவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சாம்ராஜ்யம் அழிந்து போயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு தன் சொந்த ரத்தத்தை கொடுத்தார். இந்த உலகமே அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் சமாதான பிள்ளைகளாக சேவைகள் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது கருத்து, சரித்திர பாலகன் ஐயா சொன்னார்கள், கிபி 2021 ஆண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சரித்திர புருஷன். அதே போல நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பிறந்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்கள் சரித்திர புருஷராக மாறுவார்கள். அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் இயேசு நமக்கு கொடுத்த அந்த அன்பான சத்தியங்களை சேவைகள் மூலமாக, உதவிகள் மூலமாக, ஊழியம் மூலமாக செய்யும் பொழுது நாம் எல்லோரும் சரித்திர புருஷர்களாக மாற முடியும். மூன்றாவது, சுகமளிக்கும் தேவன். பாலகனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமளிக்கிறார். அதற்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ராஃபா, the Lord who gives healing. இந்த நேரத்திலே குரானா என்ற ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே இயேசு ஆனவர் உங்களுக்கு சுகமளிக்க வேண்டும், கம்பீரமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வரப்போகும் ஆண்டுகளிலும் வரப்போகும் நாட்களிலும் ஐயா தினகரன் அவர்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்தியை வழங்கிய நம்முடைய செவன்த் டே அட்வென்டிஸ்டின் முன்னாள் தலைவர் டாக்டர் கால்வின் ஜாஷுவா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி.
கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாக இப்பொழுது அருட்தந்தை சௌரிமூர்த்தி அவர்கள் பிறந்த குழந்தை இயேசு பாலனை ஆசீர்வதித்து அதை நம் மக்கள் செல்வரிடம் வழங்கி அதை குடிலில் பிறக்க செய்வார். அனைவரும் அமரவும் தயவுசெய்து. Cordless mic, please. Check. எல்லாம் உள்ள இறைவா, இது உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாட குழுவையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதாக. உம்மை தேடி வரும் மக்கள் அத்தனை பேருக்கும் நீர் எப்போதும் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தீர். இவ்வாறு உம்முடைய பிறப்பை கொண்டாட நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக எங்களுக்கு விருந்தினராக வந்திருக்கின்ற சகோதரர் மக்கள் செல்வர் பி.டி. தினகரன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த கிங்ஸ்லி ஜெரால்ட் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். மக்கள் நல கட்சியினுடைய இந்த தொண்டர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு மதத்தை சார்ந்த போதகர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஆசீர் எங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக. இந்த கொரோனாவில் பயந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஓம்கிரானை பற்றி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ இந்த இருளானது எங்களை விட்டு நீங்கும்படியாக செய்தருளும். நீர் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர், இந்த இருளை போக்கி அருளும். என்றும் எங்கள் மத்தியில் நீர் இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். வானதூதர் மரியாளுக்கு சொன்னது போல, அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், நாம் இருக்கிறோம் என்று நீர் சொல்லி எங்கள் மத்தியில் பிறந்திருக்கிறீரேன். உம்மை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வரவேற்கின்றோம். உம்முடைய ஆசீரை எங்கள் அனைவருக்கும் பொழிந்தருளும். உம்முடைய வல்லமையை எங்கள் மீது பொழிந்தருளும். என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள் என்று சொன்னீரே, அவ்வாறே நாங்களும் இவ்வாறாக பலருக்கும் நன்மை தரக்கூடிய நலமான காரியங்களை செய்வதற்கு ஆற்றலையும் வல்லமையையும் மன உறுதியையும் எங்களுக்கு தந்தருளும். ஏதோ தலைவராக இருக்கின்ற சகோதரர் அவர்கள் ஏராளமான நன்மைகளை எளியவர்களுக்கு வழங்கி அவர்கள் வாழ்வு உயர பல்வேறு வகையில் உழைத்து கொண்டிருக்கின்ற அவரை நீரின் நாளில் விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கவும், அவருடைய தொண்டர்களை ஆசீர்வதிக்கவும், தொண்டர்களின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், இவர்களது பணி சிறக்கவும், உமக்கு சாட்சிகளாக இவர்கள் இவ்வுலகிலே உண்மைக்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் சான்று பகர்வுகளாக இருக்க செய்தருளும். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாம் உள்ள இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி பாலன் இயேசுவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Joyful
of angels sing exaltation, sing all his citizens of heaven above. Glory to God, glory in the highest. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Praise the Lord. கிறிஸ்து பிறப்பை இதயபூர்வமாக செய்து கொடுத்த அருட்தந்தையர்களுக்கும் மக்கள் விடியல் பெற மக்கள் செல்வர் அவர்கள் கைகளால் இந்த குழந்தை இயேசு பிறப்பு நிகழ்வை நடத்தி தந்தமைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நாகப்பட்டினம் உதவி பங்கு தந்தை அவர்கள் தேவ செய்தி வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடாய்களை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திரண்டிருந்த திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றிலும் ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர்கள் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதர்களுடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேம் போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையின் பிறப்பால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் இந்த சமுதாயத்திலும் அவரது குடும்பத்திலும் தந்தை என்கின்ற அந்தஸ்தையும் ஓர் உயர்ந்த நிலையையும் அடைகின்றான். அதே போன்று ஒரு பெண்ணானவள் அந்த குழந்தையின் பிறப்பால் இந்த சமுதாயத்தின் மத்தியிலும் அந்த குடும்பத்தின் மத்தியிலும் தாய்மை என்கின்ற உன்னதமான ஒரு நிலையை அடைகின்றார். ஒரு சாதாரண ஒரு குழந்தையின் பிறப்பால்
அந்த குடும்பத்தின் நிலையும் அவர் வாழுகின்ற இந்த சமுதாயத்தின் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்றால், இந்த மனித வரலாற்றையே மாற்றக்கூடிய எல்லாமல்ல இறைவனின் ஒரே மகனாம் இயேசு கிறிஸ்து வார்த்தை வடிவில் விளங்கி அவர் மனுவுருவெடுத்து நம்மிடையே குடிகொண்ட குழந்தை இயேசுவாக பிறந்தார். அவர் பிறப்பின் வழியாகவே அவர் எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஏனெனில் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு வழங்கவும், நாம் ஒவ்வொருவரும் மீட்பு அடையும்படியாகவே அவர் இந்த உலகிற்கு பிறந்தார். அதை எண்பிப்பதற்காகவே கால்நடை தீவனத்தை தொட்டியிலே தன்னை உணவாக ஒரு நாள் கொடுக்க இருக்கின்றேன் என்பதைத்தான் அவரது பிறப்பால் அவர் எண்பித்து காண்பித்திருக்கின்றார். அவர் வாழும் காலத்தில் ஏழைகளை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவித்தார். பாவிகளை தேடிச் சென்று அவர்களுக்கு மீட்பு கொடுத்தார். நோயுற்றவர்களை தேடிச் சென்று அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். துயருற்றவர்களுக்கு தனது வார்த்தைகளாலும் அவரது உடன் இருப்பாலும் அவர்களை தேற்றினார். ஒதுக்கப்பட்டவர்களையும் ஓரம் கட்டப்பட்டவர்களும் மக்களையும் அவர்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்தார். ஆக நல்மனம் கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் தேடி சென்று அவர்களுக்கு அமைதியை கொடுத்தார். எனவேதான் வானதூதர்கள் அணி சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று புகழ்ந்தனர். இன்று அவரது பிறப்பை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் நாமும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கின்ற இந்த மக்களுக்காக பணி செய்கின்ற அண்ணன் அவர்களையும் அவரது தொண்டர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக இங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கும் அவர் உதவி செய்து அவர் வழியாக கடவுள் இந்த உலகிற்கும் இங்கு வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் அவரை நம்பி இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இறைவன் தாமே இவர் வழியாக அமைதியும் மாசியையும் அருளையும் தருவாராக. ஆமேன்.